Very good evening, Pattu, my dear Pattusami, and other குட்டீஸ் அப்புக்குட்டன் உனக்குண்டா குட் ஈவினிங்டா. உனக்கு குட் மார்னிங்டா. இன்னைக்கு தாத்தா வந்துட்டு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். அந்த கதை என்னன்னு ஆச்சுன்னா, நம்ம எப்படி நிம்மதியாக வாழறதுன்றது, சாட்டிஸ்ஃபைட் லைஃப் எப்படின்றது அந்த கதை. ஒரு ஊரில் ஒரு 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் பிஸ்னஸ் நல்லா, இந்த பக்கத்தில் ஒரு கடை இருக்குது பாரு, அந்த மாதிரி ஒரு கடை வச்சுன்னு இருந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாரு. இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு வேலை செய்கிறாரு, பேங்க்கில் வேலை செய்கிறார். இன்னொருத்தர் வந்துட்டு ஃபாதர், சாமியார், நம்ம சர்ச்சில் இருக்கிறாரு அந்த சாமியார். இது பழைய காலத்து கதை. இப்போல்லாம் நல்லா பெரிய பெரிய பங்களா இருக்குது சாமியாருங்களுக்கு, அப்போல்லாம் கிடையாது. இந்த பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவானா, எப்போ பாரு கடையில் வரவங்க கிட்டலாம் புலம்பினே இருப்பானா. சரியா பிஸ்னஸ் ஆக மாட்டேங்குதுங்க, வேலை நிறைய பேர் கடன் வாங்குறாங்க, திரும்ப கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு நிம்மதியாகவே வீட்டில் வந்தாலும் சத்தம் போட்டுனே இருப்பான், பிள்ளைங்கிட்ட பொண்டாட்டிக்கிட்டையும். சரி, இந்த பேங்க் வேலைக்காரனும் அப்படிதான். காலையில் போகும்போதே ஒரு சோகமாக தான் வேலைக்கு போவானா. ஒரு பிரிஸ்கா, ஒரு ஸ்மார்ட்டாக போவான்னு கிடையாது. அங்கே பேங்க்கில் போனாலும் வரவங்க கிட்டலாம் கத்திக்கிட்டு, இங்கே போங்க அங்கே போங்க, இதை செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு அமைதியாக பொறுமையாக வேலை செய்யவே மாட்டானா. ஆனால் இந்த ஃபாதர் மட்டும் என்ன பண்ணுவாரான், காலையில் சர்ச்சில் வேலை முடித்த உடனே அவர் கிளம்பிட்டு வரான். வெளியில் பக்கத்தில் வந்துட்டு ஒரு சின்ன வயல்வெளி இருக்குது. அங்கே போயிட்டு அங்கே நல்லா வேலை செஞ்சு நல்லா பயிரெல்லாம் வச்சுட்டு, காய்கறி பழம் எல்லாம் வச்சுட்டு அவர் வருவார். வந்துட்டு நல்லா வேலை செய்கிறாரா, நிம்மதியாக தூக்கம் வரும், சாப்பிட்டுட்டு தூங்கிடுவார். நிம்மதியாக யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டார். அடுத்த நாள் காலையில் எழுந்துட்டு திரும்ப பூசை வைப்பார், மக்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு கிளம்பிடுவார் அவர். சரியா? இந்த மாதிரி இருக்கும்போது கடவுள்கிட்ட வேணாங்களாம் 3 பேருமே. ஏன் கடவுளை இப்படி பண்ணுறீங்க, எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், ஏன் எங்களுக்கு நிம்மதியை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் சொன்னாராம், நிம்மதி உங்ககிட்ட தான் இருக்குது, உங்கள் 3 பேருடைய நிம்மதியும் உங்ககிட்ட தான் இருக்குது, அது எங்கேயும் போகல. ஆனால் உங்களால் கண்டுபிடிக்க முடியல, உங்களால் அந்த நிம்மதியை கண்டுபிடிக்க முடியல. அது எப்படின்னு ஆச்சுனாக்கா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர கஷ்டத்தை மட்டும் பார்க்குறீங்க, அதில் வர லாபம், அதில் வர நல்லவங்களை பார்க்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கடைக்காரருக்கு சொன்னாராம், உங்கள் கடையில் எவ்வளோ நல்லவங்க வராங்க, காசு கொடுத்துட்டு உடனே வாங்கின்னு போகிறாங்கல்ல, நிறைய பேர் வாங்குறாங்க, நிறைய பொருள் ஆகுதில்ல, கொஞ்சம் பொருள் விற்க மாட்டேங்குது. நீ என்ன பண்ணணும், அடுத்த மாதம் அந்த பொருளை நீ வாங்கக்கூடாது, அது யார் கொடுத்தாங்களோ அந்த கொடுத்தவங்ககிட்டயே திருப்பி கொடுத்தணும் அந்த பொருளை. நீ அதை செய்ய மாட்டுற, அதனால உங்ககிட்ட ஸ்டாக் ஆயிடுது பொருள். அது ஸ்டாக் நிறைய இருக்கிறதுனால எந்த பொருள் விலையாகுதோ அதை வாங்க முடியல உன்னால. அப்புறம் காசு பத்தாத ஆயிடுது, டென்ஷன் ஆகிற அப்படின்னாராம். அப்புறம் அந்த பேங்க் வேலைக்காரர்கிட்ட போயிட்டு, இந்த பாருப்பா, நீ யாருக்கிட்டையுமே பொறுமையாகவே பேச மாட்டுற, அவங்க என்ன பண்ணணும், அவங்க எதுக்காக வந்துக்கிறாங்கன்றத கூட கேட்குற அளவுக்கு உனக்கு பொறுமை இல்லை. வர்றவங்ககிட்டலாம் எரிஞ்சு விடுற, கத்துற, இங்கே போங்க அங்கே போங்கன்ற ஒழிய யாரையுமே ஒன்னக்கிட்ட கூப்பிட்டு இப்படி பண்ணுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி நீ சொல்லி கொடுக்குறதே இல்லை யாருக்கும். எப்படி உனக்கு நிம்மதி வரும்? உங்கள்கிட்ட வரவங்கெல்லாம் நிம்மதி இல்லாமல் தான் போகிறாங்க, உன்னை திட்டினே போகிறாங்க, இவங்ககிட்ட போனாலே வேலையை ஆகாதுறான்னு திட்டினே போகிறாங்க. அப்புறமா இந்த பாரு, நீங்கள் 2 பேரும் பாருங்க, இந்த ஃபாதரை பாருங்க, காலையில் பூசை வைக்கிறாரு, ஜனங்கிட்ட பேசுகிறாரு, கடவுளை பற்றி 4 வார்த்தை சொல்கிறாரு, அதுக்கப்புறம் போய் நல்லா வேலை செய்கிறாரு. வேலை செஞ்சுட்டு வந்து நல்லா டயர்டாக தூங்கிட்டு சாயங்காலம் எழுந்து ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியாக தூங்குறாரு. புரியுதா? அந்த மாதிரி நிம்மதி நமக்கு வெளியே இருந்து வர்றதில்லை, நம்ம மனசுல இருக்கணும் நிம்மதி. நம்ம செய்யறத வந்துட்டு கரெக்டாக செஞ்சோம்னா நமக்கு நிம்மதி, ஹாப்பி.
இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஹாப்பி, அந்த நிம்மதின்றது இப்போ தெரியாது. ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் உங்களுக்குள்ளே தான் இருக்கும். ஆயா இல்லையே, தாத்தா இல்லையே, அமுல் தாத்தா இல்லையே, மாமா இல்லையேன்னு நினச்சிங்கன்னா ஃபீல் ஆகும். அப்படி நினைக்கக்கூடாது. நம்ம டெய்லி ஃபோனில் பேசுகிறோமே, தாத்தா கிட்ட பேசுகிறோமே, ஆயா கிட்ட பேசுகிறோமே, இவ்வளோ நேரம் பேசுகிறோமே அப்படின்னு நினச்சி ஹாப்பியாக இருக்கணும். சரிடா பட்டுசாமி, bye 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 all Texas Tamil people and South Indian people and my dear Indian citizen, wishing you all very very happy and prosperous days ahead. Bye bye, good evening.